அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அப்துல்லா. என்னுடைய பழைய பேர் பார்த்திங்கன்னா ஜஸ்டின். நான் பிறப்பால் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன். நான் கிறிஸ்துவ மதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈடுபாடு எனக்கு அதிகம். கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உண்மையான மதம், மற்ற எல்லா மதம் பொய்யான மதம் என்று நான் சின்ன வயசில் நான் அறிஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா கிறிஸ்துவத்தை பற்றி எங்கள் அப்பா அதிகமாக எனக்கு சொல்லுவார். அதே போல் பைபிள்லாம் அதிகமாக நான் படிச்சிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இயேசு மட்டும் தான் உண்மையான கடவுள், மற்ற கடவுள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நல்லா ஸ்ட்ராங்காக நான் உறுதியாக இருந்தேன். அப்புறம் நான் ஒரு 9th படிக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் எங்கள் அப்பாவுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்து சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம அதை கவனித்து நம்ம அசால்ட்டாக நம்ம போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட கொடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட நோட்டீஸை கொடுத்தாங்க. இதேமாரி கிறிஸ்துவ மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டீஸை கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு அலட்சியமாக கருதிட்டு நம்ம போயிட்டோம். அப்புறம் அந்த நோட்டீஸை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படிலாம் விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவர்கிட்ட நான் சில கேள்விகள்லாம் கேட்டேன். அப்புறம் அவர் கேள்வி கேட்கும்போது பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பதில் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம கேட்ட கேள்விகளெல்லாம் பதில் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம மதம் உண்மையான மதம் இல்லையா அப்படின்ற சந்தேகத்தில் எங்கள் அப்பாட்ட போய் மறுபடியும் கேட்டேன். எப்போ இதேமாரி இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்துக்கு என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், இல்லைப்பா, கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமும் ஒரே இதில் தான் வந்தது தான். ஆபிரகாமோட சந்ததி தான் அவங்க. முதல் மனைவிக்கு பிறந்தவங்க கிறிஸ்துவர்கள், 2வது மனைவிக்கு பிறந்தவங்க தான் முஸ்லீமு அப்படி சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். அப்புறம் சொன்னார், அந்த கிறிஸ்துவ மதத்தை காப்பி அடித்து எழுதினவங்க தான் முஸ்லீமு அப்படி எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அப்போ கிறிஸ்துவ மதத்துலேருந்து காப்பி அடித்து தான் முஸ்லீம் இருக்காங்க போல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சகோதரோட வாய்ப்பு கிடச்சி சந்திக்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சகோதரர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டோம். நம்ம அப்போ எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன பண்ணார், நம்மளுக்கு பதில் கொடுத்தாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் அதிகமாக இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ என்னடா, நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு இயேசு தான் உண்மையான கடவுள் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அவர் கருத்தை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவர்கிட்ட நான் மறுபடியும் பைபிள்லேருந்து மேற்கோள் காட்டி இந்த வசனம்லாம் இருக்குது, நீங்கள் சொல்கிறது மாற்றமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த சில வசனங்களை எடுத்து நம்ம மேற்கோள் காட்டணும். அப்போதைக்கு அவர் அந்த வசனத்துக்கு அழகான பதிலாக நம்மள்கிட்ட கூறினார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது என்னால் திருப்தியாக இல்லை. அதாவது அவர் சொல்கிறது எனக்கு திருப்தி அளிச்சிருந்தது. இருந்தாலும் சரி, அவங்க மதம் மாற்றுறதுக்காக நம்ம சொல்கிறாங்கன்னு நினச்சி என்ன பண்ணோம், இல்லை எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், விட்டுட்டோம். அப்புறம் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டார், இல்லை என்ன நாங்கள் சொல்கிறதுல என்ன உங்களுக்கு தவறாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை, நான் இயேசு தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக தெரியுது அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும்போது சொன்னார், இல்லை, இயேசு உண்மையான இறைவன் கிடையாது, அவர் இறை தூதர் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். இல்லை, நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் இறை தூதராக தானே அவர் தானே கடவுள், அவர் மக்களுக்கு போதிக்க வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, இயேசு இறை தூதர் மட்டும்தான், உண்மையான கடவுள் கர்த்தர் தான். நீங்கள் கர்த்தர் வேறு இயேசு வேறு, நீங்கள் ரெண்டும் ஒன்றாக்கிக்கிட்டீங்க அப்படின்னு அவர் நம்ம சொன்னார். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா பைபிள்லேருந்து சில வசனங்கள் எடுத்து நம்ம மேற்கோள் காட்டினார். அப்போ ரொம்ப வலுவாகிடுச்சு. ஒரு சொல்கிறது தான் உண்மையாக இருக்குது போலன்ட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். அப்புறம் சமாதான புத்தகங்களை கொடுத்தாரு, படிக்க ஆரம்பித்தோம். படிக்கிறதுக்கப்புறம் தான் தெரியும், ஓஹோ, இது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்குன்னு நம்ம சிந்திச்சு நம்ம வந்தோம். அப்போ நம்ம என்னென்ன கேள்விகள் நம்ம கேட்டோன்னா, அவர் கேட்டார்னா, அதாவது பார்த்திங்கன்னா, இயேசு தான் உண்மை கடவுள்னா எதுக்கு சிலுவையில் சுமக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ சிந்திக்க தோணுச்சு, ஆமாம், இயேசு உண்மையான கடவுள்னா எதுக்கு சிலுவையில் சுமக்கணும், அவர் மனிதன பாவங்களை சுமக்க வந்தாருன்னு சொன்னால் எதுக்கு நம்ம செய்த பாவத்தை எதுக்கு கடவுள் சுமக்கணும், பைபிள் அவங்க செய்த பாவத்தை அவங்க தானே சுமக்குன்னு சொல்லி பைபிள் இருக்குது. அப்போ மனிதன் செய்த பாவத்தை ஆதாம் செய்த பாவத்தை எதுக்கு கடவுள் சுமக்கணும், இது லாஜிக்கே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சில கேள்விகள் நம்ம வச்சாங்க. அப்போ நமக்கு அந்த பதில் திருப்தி தர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் நம்மள்கிட்ட, சரி, இயேசு தானாக முன் வந்தாரா, இல்லை அவர் வலுக்கட்டாயமாக அவரை கூப்பிட்டு போயிட்டு சிலுவையில் அறையப்பட்டாரான்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ பைபிளை படிக்கும்போது தானாக அவர் முன் வரல,
அவர் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கொண்டு போய் என்ன பண்ணாங்க, போய் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அப்போ தானாக முன் வந்த பார்த்தீங்கன்னா பைபிள் மக்கள்லாம் கிறிஸ்துவ மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவர் வந்து மக்களுக்காக வந்து பாவத்தை சுமக்க வந்தாங்க, அவர் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி அப்படி தானே மக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, பைபிள் அப்படி தானே சொல்லப்படுது. அப்போ இது வந்து மாற்றமான இருக்குது. கடவுள் ஆதாம் செய்த பாவத்தை எப்படி வந்து கடவுள் எப்படி சுமக்க முடியும் அப்படி நம்ம சிந்திக்க தோணுச்சு. அப்புறம் நிறைய புத்தகங்கள் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி உண்மையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணோம், இஸ்லாத்துக்கு நம்ம வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி இஸ்லாம் மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இஸ்லாம் மதத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இஸ்லாத்தில் வந்து எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி மனிதனை நடந்துக்கணுங்கிற சில பண்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை வந்து ரொம்ப எனக்கு அல்லாஹ்வோட அருள் கூட எனக்கு அல்லாஹ் என்னை இஸ்லாத்தை தேர்ந்ததுக்கு ரொம்ப அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ என்னோடய நண்பர் வந்து சில கேள்விகள்லாம் நம்மள்ட்ட கேட்டாங்க. இதே போல் வந்து இயேசு வந்து பிறந்த 8ஆம் நாளில் வந்து விருத்த தரிசனம் செஞ்சாங்க, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், ஆமாம் நம்ம பைபிளில் இருக்குது, நம்ம செய்கிறது இல்லையே, முஸ்லீமாக நாங்கள் தான் செய்கிறேன்னு அவர் சொன்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மரியம் அவங்கள பார்த்துறீங்களா, எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. மரியம் வந்துட்டுனா தலையில் துணி போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு தான் இருப்பாங்க, ஹிஜாப் மாரி இஸ்லாமியர்கள் போடுற துணி மாரி தான் போட்டு இருப்பாங்க. ஆமாம் முஸ்லீம் பெண்கள் போட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன். அந்த இது நீங்கள் போகிறீங்களா நாங்கள் போடுறோமான்னு கேட்டாங்க. சிந்திக்க தோணுது. ஆமாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் போகிறீங்க, நாங்கள் போகிறதில்ல. நாங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு துணி போடுவாங்க, அப்போ சர்ச்சை விட்டு வெளியே வந்துட்டால் என்ன பண்ணால் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, சரி விடிய காலையில் வந்து தொழுவுறது நீங்கள் தொழுறீங்களா நாங்கள் தொழுகிறோமான்னு கேட்டாங்க. ஆலயத்துக்கு வந்து யார் தொழுகிறா அப்படின்னு கேட்டால், விடிய காத்தால் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் நீங்கள் தான் தொழுகிறீங்க, நாங்கள் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிக்குவோம். சில சமயம் சர்ச்சிலையும் காலைல விடிய காத்தால் ஜெபம் பண்ணுவாங்க. சரி அப்போ ஜெபம் பண்ணுறீங்கன்னா சரி ஆலயத்துக்கு நுழையும் போது தன் கைகாலை கழுவி கொண்டு நுழைதார் சொல்லி பைபிளில் இருக்கு, இப்போ ஆலயத்துக்கு நுழையும் போது யார் கைகாலை கழுவிட்டு நுழைகிறா அப்படின்னு கேட்டாங்க. சிந்திக்க தோணுச்சு. ஆமாம் கைகாலை கழுவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் தான் என்ன பண்ணோம் பள்ளிக்கு நுழைவோம்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் ரொம்ப என்னடா அது நம்ம கிறிஸ்துவ பைபிளில் இருக்க சார்ந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இப்போ குரானில் இருக்கிற மாதிரி அவர் சொன்னார். ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை ஏற்பட்டுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா கொரிந்தியாவிலேருந்து ஒரு வசனத்தை பைபிள்லேருந்து கொரிந்தியா என்ற ஆகமத்துலேருந்து ஒரு வசனத்தை மேற்கொள் காட்டினார். இதேமாதிரி வந்து தலைமுடியை மறைத்து கொள்ளுங்கள் இல்லைன்றால் சிறைத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொன்னார். தலைமுடியை நீங்கள் மறைக்கிறது இல்லை, முஸ்லீம்கள் நாங்கள் தான் என்ன பண்ணோம் அது ஹிஜாபை போய்ட்டு தலைமுடியை மறைக்கிறோம், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சும்மா அலட்சியமாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அப்போ இதெல்லாம் சிந்திக்க தோணுச்சு. அப்போ என்னடா அது எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கிறிஸ்துவ மதமும் முஸ்லீம் மதம் ஒன்றுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, ஆனால் வந்து மாற்றமாக இருக்குது அப்படிங்கிற மாரி நம்ம கொஞ்சம் சிந்திக்க தோணுச்சு. அப்போ அவர் சொன்னார், உண்மையான கிறிஸ்துவ மதம் நீங்கள் கிடையாது, உண்மையான கிறிஸ்துவத்தை பின்பற்றுறவங்க நாங்கள் தான் விருத்ததனை செய்கிறோம், நாங்கள் தான் ஹிஜாபை பேணுறோம், நாங்கள் தான் விடிய காலையில் பள்ளியில் வந்து தொழுகிறோம், நாங்கள் தான் பள்ளிக்கு போகும்போது கைகாலை கழுவிக்கிட்டு நுழைகிறோம். அதே போல் இன்னொரு விஷயம் சொன்னார், பள்ளியில் அதாவது முகங்குப்புற வந்து தொழுகிறது யாருன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் முகங்குப்புறவுலாம் வந்து நாங்கள் தொழுகிறதே கிடையாது, நாங்கள் வந்து முட்டியால் போட்டு தொழுவோம். முட்டியால் போட்டு பார்த்திங்கன்னா ஆர்சியில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா பிதா சுதன் அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் போடுவோம். அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையை ஏந்தி என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். தவிர முகங்குப்புறம்லாம் வந்து நாங்கள் தொழுவ மாட்டோம். ஆனால் வந்து அவர் என்ன சொன்னார்னா, பைபிளில் பாருங்கள், இயேசு வந்து பல தடவை வந்து முகங்குப்புற வந்து தொழுதுருக்காரு. நீங்கள் முகங்குப்புற வந்து தொழுது நாங்கள் முஸ்லீமாக நாங்கள் தான் தொழுகிறோம், நீங்கள் தொழுகிறது இல்லை, அப்போ இயேசுவை உண்மையாக பின்பற்றுறது நாங்கள் தான், நீங்கள் இல்லைன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காச்சு. என்னடா அது நம்ம இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க நம்ம இருக்கோம், அவங்க வந்து முஸ்லீம் அவங்க எப்படி பின்பற்றலாம், நம்ம தானே உண்மை அவர் இயேசு செஞ்ச நம்ம தானே உண்மையான பின்பற்றணும் அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணோம். சரி அப்போ நம்ம இயேசுவை வந்து நம்ம பின்பற்றணும்னா இஸ்லாத்தை தான் நம்ம பின்பற்றணும் போல அப்படின்னு என்ன பண்ணோம், அந்த நம்ம மனநிலைக்கு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இப்போ அல்லாஹ்வோட அருள் கூட எனக்கு இஸ்லாத்தை வந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம நிம்மதியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.